வணக்கம். எனது நண்பரோரால் என்னை பற்றிய ஒரு அறிமுக வீடியோ ஒன்று செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த வீடியோ வந்து பதிவு செய்யணும். என்னென்னு சொன்னால், என்னோடய சொந்த இடம் வந்து மன்னார் தான். சொந்த இடம் மன்னார் பேசாரில் தான் கிட்டத்தட்ட 2013 வரையும் வந்து பேசாரில் தான் இருந்தேன். 2013 காலப்பகுதிக்கு கடைசி பகுதியில் தான் வந்து நான் வந்து கொழும்புக்கு வந்தேன். இப்போ என்னோட அந்த அறிமுக வீடியோ வந்து ஒரு பெரிய ஒரு வீடியோ வரத்தால இது வந்து ஒரு தொடர்ச்சியான வீடியோவாக தான் வரும். இப்போ நான் வந்து மன்னாரில் வந்து 2005 ஓய்லெவல் எடுத்துட்டு 2008 ஏலெவல் எடுக்கிற மன்னார் சென்ட் சேவியரில் ஏலெவல் எடுத்துட்டு பிறகு 2011 வந்து செலிங்கோ லைஃப் இன்சூரன்ஸில் வந்து ஜாயின் ஆகிற சேல்ஸ் கன்சார்ட் நான் வேலை செஞ்சேன். 2011 சேல்ஸ் கன்சார்ட்லாம் வேலை செஞ்சேன். 2 வருஷம் வேலை செஞ்சுட்டு அதில் வேலை செஞ்ச பிறகு 2013 கடைசி காலப்பகுதியில் தான் நான் வந்து கொழும்புக்கு வந்தேன். கொழும்பு ஹிஸ்ட்ரி மட்டும் நான் இப்போ அதுக்கு சொல்கிறேன். மன்னார் ஹிஸ்ட்ரி வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் சொல்கிறேன். கொழும்பில் கிட்டத்தட்ட கொழும்பு வந்து 2013 வந்துட்டு முதலாவது வந்து பார்த்த வேலை வந்து செக்யூரிட்டி வேலை தான் பார்த்தது. செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு அப்புறம் அதில் ஒரு வருஷம் வேலை செஞ்சுருப்பேன். அந்த செக்யூரிட்டி வேலையில் அந்த ஒரு வருஷம் வேலை செஞ்சு போட்டு அதிலேருந்து ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் 6 மாதத்துக்குள்ளே அதில் வேலை செஞ்சு போட்டு அதிலேருந்து வேலை செஞ்ச இடத்துலேருந்து இன்னொரு கம்பெனி கூட ஒரு மேன் பவர் கம்பெனியில் ஜாயின் ஆகி ஒரு பேங்க்கில் வந்து மெசேஞ்சர் வேலைக்கு அப்ளை பண்ணி மெசேஞ்சராக வேலை செஞ்சேன். ப்ரைவேட் பேங்க் அக்கௌண்ட்டில் மெசேஞ்சராக வேலை செஞ்சேன். ஒரு வருஷம் மெசேஞ்சராக வேலை செஞ்சுக்கிட்டு அப்புறம் அவங்களோட இதிலேயே பார்ட் டைமாக நைட்லேயும் வேலை செஞ்சேன். நைட்லேயும் வேலை செஞ்சுட்டு அப்படியே இடைக்கிடைக்க சின்ன கோர்ஸுகள் அதில் படித்தேன். அந்த இதில் இந்த கொழும்பில் வந்தோடனே சில இந்த சிங்கள பிரச்சனை, மொழி பிரச்சனை, இடவளம் தெரியாத பிரச்சனை, அதனால் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அந்த வேலைகள் வந்து கொஞ்சம் மாற வேண்டிய பிரச்சனை, ஆக்களோட கொஞ்சம் டீல் பண்ணுற கொஞ்சம் பிரச்சனைகள், இதனால் வந்து வேலைகள் வந்து அடிக்கடி மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த இதில் வந்து அதுக்கப்புறம் அந்த வேலையிலேருந்து ஒரு இன்னொரு வேலை ஒன்றுக்கு ட்ரை பண்ணி அதில் இன்னொரு வேலை சொன்னால் அது வந்து ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் ஆப்ரேஷன் தியேட்டரில் சின்ன ஹெல்ப்பர் மாதிரி அந்த வேலைகள் அதில் ஒரு வருஷம் நின்று அப்புறம் அந்த அவங்களோட சில நடவடிக்கைகள் வந்து இதாக இருந்து அவங்க எடுத்த வேலையை விட வந்து மேலதிகமான வேலையெல்லாம் தந்தவங்க, எடுத்த வேலைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரிலாம் தந்தவங்க. அதனால் வந்து அந்த வேலையை விட்டேன். நான் பார்த்தேன்னா அதில் படித்து வந்து நல்ல மாதிரி அதில் அந்த தியேட்டர் சம்மந்தமாக படித்து தியேட்டர் டெக்னீஷியன் அந்த மாதிரி படித்து சில விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஐடியா போட்டிருந்தேன். ஆனால் வந்து அவங்க வந்து அதுக்கு இடம் கொடுக்கல. அந்த மேலதிகமான வேலைகளெல்லாம் சொல்லி எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தையெல்லாம் என்னோட தலையில் தந்து செஞ்சவங்க. அதோட வந்து அந்த வேலையை வந்து நான் விட்டுட்டேன். அதில் விட்டுட்டு அப்புறம் கேஎஃப்சியில் வந்து ஜாயின் ஆகிறேன். வத்தலை பிரான்ச் கேஎஃப்சியில் டெலிவரி ரைடராக வந்து ஒரு வருஷம் அதில் வேலை செஞ்சேன். டெலிவரி ரைடராக வேலை செஞ்சு போட்டு அதில் நிற்கும்போது தான் வந்து எனக்கு அந்த மீடியாவில் ஒரு வேலை ஒன்று கிடச்சது. மீடியாவுக்குள்ளே ஒரு வேலை, நியூஸ் சைட்டில் ஒரு வேலை ஒன்று கிடச்சது. 2017 ஆண்டு தான் இந்த சம்பவம் நடந்தது. 2017 தான் அந்த மீடியாவுக்குள்ளே நான் ஜாயின் ஆகிறேன். மீடியாவில் போய்ட்டு ஜாயின் ஆகி அவங்கள்ட்ட நான் அப்ளை பண்ணி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட வேலை கிடச்சது. அந்த ஒரு வருஷம் இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அதில் வேலை கிடச்சது. அந்த 6 மாதம் வந்து மெக்டோனல்ஸில் வேலை செஞ்சேன். மெக்டோனல்ஸில் டெலிவரி ரைடராக வேலை செஞ்சேன். எனக்கு பைக் லைசன்ஸ்லாம் இருக்கால அதில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க கூப்பிட்டாங்க வந்து ஜாயின்டாக சொல்லி. அப்புறம் அதில் ஜாயின் ஆகி ஒரு 5 வருஷம் அதில் வேலை செஞ்சேன். ஒரு 5 வருஷம் அதில் வேலை செஞ்சுட்டு அது வந்து நான் வந்து அந்த வேலை வந்து 5 வருஷம் வேலை செஞ்சு இப்போ விளையிட்டேன். நான் தான் ரிசைன் பண்ணேன். ஜொப்பை நான் தான் ரிசைன் பண்ணேன். ஆனால் அதில் நான் ரிசைன் பண்ணதுக்கு காரணம் வந்து நான் விரும்பி ரிசைன் பண்ணலை ஜொப்பை. வெளியே வந்த சில நடவடிக்கைகள், அந்த வெளிநாட்டு போகிறதுக்காக ஒரு சில இறங்கினதால அந்த இதில் தான் நான் அந்த ஜொப்பை வந்து விட்டேன். வேற ஒரு காரணத்துக்காக இல்லை, ஆனால் விரும்பி தான் அந்த ஜொப்பை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இடையில வந்து அந்த ஜொப்பை விட வேண்டியதாக போச்சு. வீடியோக்கள தொடர்ச்சியை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மேலதிகமாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை விட பிரம்மாண்டமான வீடியோக்கள் எல்லாம் நான் செய்கிறதுக்கு இருக்கேன். மேலதிகமாக தகவல்களோட. நன்றி, வணக்கம்.